என்னடா வாழ்க்கை இது, நினச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்குது, பிடிச்சது எதுவும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் அப்படி நினச்சிருந்தா ஜைனுலாப்தீன் மகனா மட்டும்தான் இருந்து மறைந்திருப்பார். அவர் மறைந்த பிறகும் நம் மனதில் இன்றளவும் நிற்க காரணம், அவருக்கு கிடைத்த வாழ்க்கையை குறை சொல்லாமல் அதை மாற்றி இந்தியாவையே ஆகாயத்தில் இல்லைங்க, விண்வெளியில் அமர வச்சுட்டு போனது தான். டாக்டர் அம்பேத்கர். அவர் பார்க்காத சாதி கொடுமையா, சாதிய ஒடுக்குமுறையா? ஆனால் அவர் குறை சொல்லிட்டு உட்காரல. கல்வி எனும் ஆயுதத்தை கையில் எடுத்தார். சட்டம் படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி இந்தியாவையே பெருமைக்குள்ளாக்கினார். சேஞ்ச் cannot happen by complaints, it happened by courage. மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஆட்சியை குறை சொல்லலை, மாற அவங்கள நாட்டை விட்டே போக சொல்லி அகிம்சை வழியில் பாடுபட்டு அதில் வெற்றியும் கண்டார். People who always find fault in others will never find success in themselves. பெரியார் மனிதனாக பிறந்தவன் அடிமையா வாழக்கூடாதுன்னு முழக்கமிட்டவர். சமூக வேறுபாடு, அறியாமை இதை பார்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரே தவிர அவர்களை குறை சொல்லிட்டு கடந்து போகலை. காமராசர் கல்வி அது ஒன்றால் மட்டும்தான் இளைய சமுதாயத்தை ரொம்ப உறுதியாக கட்டமைக்க முடியும்னு ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் பள்ளிக்கூடங்களை நிறுவி கல்வியின் முக்கியத்துவத்தை பாமர மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அப்துல் கலாம் குறை சொல்லி இருந்தா இந்தியா விண்வெளியில் தடம் பதித்திருக்காது. காமராசர் குறை சொல்லி இருந்தா கல்வி இன்றளவு நமக்கு எட்டா கனியாக தான் இருந்திருக்கும். காந்தி குறை சொல்லி இருந்தா சுதந்திர காற்றை நாம் சுவாசிச்சிருப்போமானே தெரியாது. நண்பர்களே, வெறுமனே வாழ்க்கையை குறை சொல்லிட்டு இருக்காம வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையை நோக்கி போய்கிட்டே இருங்க. வெற்றி நிச்சயம் உங்கள் கைவசப்படும்.